முத்தையன் உலர்ந்த வேஷ்டி கட்டிக்கொண்டு நெற்றியில் சந்தன பொட்டு வைத்துக்கொண்டு கூடத்தில் போட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடலானான். அபிராமியுடன் சேர்ந்து சரணத்தின் பிற்பகுதியை அவனும் பாடினான். ஆனால் அவன் வாய்தான் பாடிற்றே தவிர மனம் சிந்தனையில் இருந்தது என்பதை அவன் முகம் காட்டிற்று. பாட்டு முடிந்ததும் அபிராமி மறுபடியும் நிலைப்படியண்டே வந்தாள். அண்ணா, ஒரு சமாச்சாரம் கேட்டாயா என்றாள். என்ன சமாச்சாரம்? எதிர் வீட்டு பூனைக்கு நாய்க்குட்டி பிறந்திருக்கிறது, அந்த சமாச்சாரம்தானே? இல்லை அண்ணா, கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாமே, உனக்கு தெரியுமா என்று தான் கேட்டேன். முத்தையனுடைய முகத்தில் வேதனையின் அறிகுறி காணப்பட்டது. அவன் சற்று கடுகடுப்போடு, ஆமாம், அதுதான் இப்போது எனக்கு தூக்கம் வராமல் கவலையாக இருந்தது. நீ போய் உன் காரியத்தை பார் என்றான். மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் கிழடு இல்லையாம் அண்ணா, 48 வயதுதான் ஆச்சாம் என்று சொல்லிவிட்டு குதித்து கொண்டு உள்ளே சென்றாள் அபிராமி. ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடி அவள் கதவண்டை முகத்தை காட்டி, அண்ணா, மாப்பிள்ளை தலையிலே எண்ணி 10 கருப்பு மயிர் தான் இருக்காம். வெள்ளெழுத்து இப்போதுதான் வந்திருக்காம். 10 அடி தூரத்துக்கு இருந்தால் தடவி பார்த்து எருமை மாடா மனுஷியாளா என்று கண்டுபிடிச்சிடுவாராம் என்று கூறிவிட்டு மறைந்தாள். மறுபடியும் திரும்பி நிலைப்படிக்கு வந்து, ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையாம் அண்ணா, அவர் வீட்டிலே மரக்காலை போட்டுத்தான் பணத்தை அளப்பார்களாம். மூத்ததாரத்தின் நகைகள் மட்டும் 30,000 பெறுமாம். அவ்வளவு நகையும் கல்யாணிக்குத்தான் போட போகிறாராம். அடே அப்பா, கல்யாணியின் அழகுக்கு அவ்வளவு நகைகளையும் பூட்டிவிட்டால் தூக்கி கொண்டே போய்விடாதா என்று அடுக்கிக் கொண்டே போனாள். முத்தையனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அவன், இந்த அபிராமி, உன்னை யார் இந்த கதையெல்லாம் கேட்டார்கள்? உள்ளே போய் உன் அடிப்பு காரியத்தை மட்டும் பார். நீ இங்கே வம்பு வளர்த்து கொண்டு நிற்பாய், அங்கே சாதம் கூழாய் போய்விடும் என்றான். இல்லை அண்ணா, என்னதான் சொன்னாலும் இந்த காலத்திலே பணம்தான் பெரியதாய் இருக்கிறது. அவர்கள் மேல் நாம் கோபித்து கொண்டு என்ன பண்ணுவது? கல்யாணியை இப்போது உனக்கு கட்டி கொடுத்தால் நம்மால் ஒரு பொன் சரடாவது பண்ணி போட முடியுமா? பணக்காரன் பேச்சு பந்தியிலே, ஏழை பேச்சு சந்தியிலே. இப்படி பேசிக்கொண்டே அபிராமி ஊஞ்சலின் அருகில் வந்துவிட்டாள். முத்தையனால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. சட்டென்று எழுந்திருந்து அபிராமியின் கையை பிடித்து தரவென்று இழுத்து கொண்டு போய் சமையலறைக்குள் தள்ளினான். கதவை தடாலென்று சாத்தி நாதங்கியை போட்டுவிட்டு திரும்பினான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.